ஸ்க்ரூவோட ஹெட்டை ரைட் சைடு வச்சுக்கணும். ரைட் சைடு வச்சுட்டு இது மேலே நெட் கிளாத்தை ஒரு கார்னரில் போட்டுக்கலாம். கார்னரில் போட்டுட்டு சுற்றிலும் 2 இன்ச் இருக்கிற மாதிரி துணி இருக்கணும். அது மாதிரி வச்சுட்டு இந்த சின்ன ஃப்ரேமை ஸ்க்ரூக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு உள்ள நுழைக்கணும். கடைசியாக ஸ்க்ரூ பக்கம் நுழைக்கணும். உள்ளே போகலைன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். தம் ஃபிங்கர் வச்சு டைட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு கிளாத் டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு நம்பர் 7 ஸ்பேனர் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த போல்ட்டை பிடிச்சிட்டு இந்த ஸ்பூன் வச்சு டைட் பண்ணிக்கலாம். உள்ள ப்ரெஸ் 4 ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெட் கிளாத்தை டைட் பண்ணணும். தம் ஃபிங்கர் வச்சு இழுக்கணும். ஓகே, தட்டினீங்கன்னா ட்ரம் சவுண்டு வரணும். இது நெட் கிளாத்ன்றதுனால ட்ரம் சவுண்டு வராது. இப்போ ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். ஜரி த்ரெட்டை ரவுண்டாக பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் நல்லா பெரிய ரவுண்டாக வச்சுக்கணும். இந்த டிப்பு ரைட் சைடு இருக்கணும். இப்படியே கிளாக் வைஸ் சுற்றணும். சுற்றிட்டு இந்த 2 ஃபிங்கர் உள்ளே விட்டுக்கோங்க. 4 ஃபிங்கர் 2 கையிலையும் விட்டுட்டு இப்படியே இந்த ஃபிங்கரை இந்த த்ரெட்டை ஜரி த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணணும். ஒரு 7 இல்லை 8 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த சுற்றினதை பிடிச்சிக்கோங்க ரைட் ஹேண்டில். லெஃப்ட் ஹேண்டில் இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு அப்படி ரைட் ஹேண்டுக்கு இழுத்துடலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும் நாட்டு. அப்போ தான் நல்லாயிருக்கும். கழுந்து வெளியில் வராது. நாட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஜரி த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இன்னொரு நாட்டு போடுறேன். ரவுண்டாக பிடிச்சிக்கணும். 4 ஃபிங்கர் 4 8 ஃபிங்கர் உள்ளே விட்டுக்கணும். உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டை அப்படியே சுற்ற ஆரம்பிக்கணும். சுற்றிட்டு இந்த சுற்றின பார்ட்டை ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு லாஸ்ட் எண்டுக்கு இழுத்துக்கணும். நாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஜரி த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் தையில் வச்சு டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரேமை பிடிக்கக்கூடாது. ஜரியை தான் பிடிச்சிருப்போம். டூலிப் நீடில் டூலிப்னு எழுதியிருக்க சைடு ஹூக் இருக்கும். நம்பர் போட்டிருக்க சைடு வளைஞ்சிருக்கும். இப்போ டூலிப் நம்மளை பார்த்து பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல தம் ஃபிங்கர் இருக்க மாதிரி பிடிச்சிக்கணும். எல்லா ஃபிங்கரும் வெளியில் வச்சுக்கணும். இப்படி பிடிக்கக்கூடாது. இப்படி பிடிச்சிக்கணும். டூலிப் என்னை பார்த்து பிடிச்சிருக்கேன். நேராக குத்தி எடுக்கணும். எடுக்கும்போது மாடிச்சுன்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே விட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். சாய்க்கக்கூடாது. எடுக்கும்போது சாய்க்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்கணும். டூலிப் நம்மளை பார்த்து பிடிச்சிட்டு எடுக்கணும். கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த கை ஃப்ரேம் பிடிக்காதீங்க. இந்த கை கீழே தான் வச்சுக்கணும். நேராக விட்டு நேராக எடுக்கணும். மாட்டுச்சுன்னா லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்படி ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா ஃபிங்கரும் வெளியில் இருக்கணும். கை வந்து கிளாத்தில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கை இப்படி இருக்கணும். ரிஸ்ட் வந்து இங்கே கேப் இருக்கணும். இங்கேயும் கிளாத்தை தொடக்கூடாது. எல்லா ஃபிங்கரும் மேலே இருக்கணும். இப்போ நாட்டை ஃப்ரண்ட்டில் இந்த ஃபிங்கர் இப்படி பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வச்சு பிடிச்சிக்கணும். இந்த 3 ஃபிங்கர் மட்டும் இப்படி பிடிச்சிக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக பிடிச்சிக்கலாம். டைட்டாக பிடிக்கக்கூடாது. ஹூக் எண்ணெய் பார்த்து பிடிச்சிட்டு மாட்டிக்கணும். மாட்டிட்டு மேலே எடுத்துக்கலாம். ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் எடுக்கணும். அது அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ துளிப் உங்களுக்கு ஆப்போசிட் விட்டுக்கணும். துளிப் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு டைட்டாக பிடிக்கணும். இப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். டுலிப் நம்மளை பார்த்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துட்டு நமக்கு ஆப்போசிட் திருப்பிடணும். டுலிப் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு. டுலிப் நம்மளை பார்த்து திருப்பிக்கணும். நேராக பிடிச்சி எடுக்கணும். இந்த ஃபிங்கர் வந்து கிளாத் டச் பண்ணிக்கலாம். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு கிளாத் ஒட்டி இருக்கணும். அப்படியே எடுத்து நமக்கு ஆப்போசிட் திருப்பிக்கணும். துளிப் உள்ள விட்டுக்கலாம். ரைட் லெஃப்ட் ரைட். எடுத்து அப்படியே ஆப்போசிட் திருப்பிக்கணும். துளிப் எடுத்து இடது கை பக்கமாக திருப்பணும். ஹூக்கை வலது கை பக்கமாக திருப்பக்கூடாது. இப்படியே போட்டுக்கலாம். சரி செயின் இது ஸ்ட்ரைட்டாக பிடிச்சாதான் உங்களுக்கு நெட்டில் மாட்டாமல் வரும். இப்போ முடிக்கிறீங்கன்னா இவ்வளோ லென்த் எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இது அப்புறமா நாட் போட்டுக்கலாம். திருப்பி ஒரு நாட் போட்டு ரவுண்டாக பிடிச்சிக்கணும். ட்விஸ்ட் பண்ணணும். 7 இல்லை 8 டைம்ஸ் சுற்றிக்கலாம். சுற்றின திக்கான பார்ட்டை ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி நூல் இழுக்கணும். இழுத்து டைட் பண்ணிக்கலாம். நாட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். நாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். நாட் நம்ம பக்கம் இருக்க மாதிரி இப்படி 3 ஃபிங்கர் மட்டும் பிடிச்சிக்கலாம். ஃப்ரீயாக பிடிச்சிக்கலாம். ஹூக் நம்மளை பார்த்து பிடிச்சிக்கணும். துளிப் நம்மளை பார்த்து இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி மேலே எடுத்துட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் எடுக்கணும். அது அப்புறமா சொல்லி தருங்க. எப்போதும் லாக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டுலிப் நமக்கு ஆப்போசிட் ரைட் லெஃப்ட் ரைட் நேராக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்படி சிக்கிச்சுன்னா லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். முடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இது அப்புறமா நாட் போட்டுக்கலாம்.